Hello, my dear family. நான் பண்ணி பார்க்க போறேன். I am in quarter. நாங்க ஹவல சீசன் எபிசோட் 4 நம்ம இந்த வேலை பார்க்க போறோம். போன எபிசோட் பார்த்து இந்த எபிசோட் அங்க நான் அப்புறம் நல்லா இருப்பேன். இந்த எபிசோட் நம்ம ஹீரோ ட்ரேக் பண்ண எல்லாமே இந்த எபிசோட் எல்லாரும் தெரிய பட் நம்ம ஹீரோ இந்த எபிசோட்னா ரொம்ப பாப்புலரா இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போறோம். அத இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போனா பெரிய பெரிய பணக்காரங்க நம்ம ஹீரோ பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் ஆனா அப்ப சாக போறேன். அத டீப்பான சொல்லி இந்த எபிசோட் பார்த்துட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதோட எபிசோட் கொஞ்சம் லென்த்தி ஆகும். ஏன்னா அடுத்த எபிசோட்ல வேலை வெட்டம் பார்க்கும். அந்த எபிசோட் முடிஞ்ச அளவுக்கு நான் பிடிச்ச அப்படியே கேட்டுக்காம அடுத்த சாப்டர் அடுத்த எபிசோட்ல கதை நல்லா தாமா போறேன். சரி உங்க டைம் வேஸ்ட் பண்ண நம்ம இப்போ டேரக்டாக கடைக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பனிங்லேயே நம்ம இல்லையே காமிக்கிறாங்க. அவங்களும் அவங்க அப்பா மட்டும் ஃப்ரெண்டு ஏமா இல்லைன்னு கேட்டால் நம்ம ஹீரோ ஒரு வீடு வாங்கி கொடுத்துருக்கான் சொல்ல அவன் ஃப்ரெண்டு என்ன வீடு வாங்கி கொடுத்துருக்கான் சாக்காவா இருந்த பொண்ணு அவன் சரி அந்த வீட்டை படி இப்போ வர்ணிச்சிருக்காங்க. அப்புறம் ஃப்ரெண்டு அவங்க வரையும் போகாமல் சொல்லி அவங்க சொல்ல ஓப்பன் சாக்காங்கன்னா கேட்டா நம்ம ஹீரோ ஸ்கேம் பக்குன்னு சொல்லி போஸ்ட் போட்டிருக்கேன். நம்ம ஸ்கேம் பட்னா இல்லையா இருக்கான் பட் இல்லை யூகே ஃப்ரெண்ட் சாக்காவ அறிவு நினைச்ச ஹீரோ கூட ஃப்ரெண்ட்ஸ் வச்சு ஸ்கேம் பக்கம் நீ ஹீரோ வச்சு ஓட்டிட்டு ஹீரோ யார் இப்போ போய் போட்டிருப்பான் சமீபத்தில் கொஞ்சம் பாப்பலாம்னால இவனும் ஒருத்தையும் பிடிக்க ஒருத்தையும் சம்பவம் செஞ்சு விட்டுருக்கான். சரி ஹீரோ சொல்லிட்டு இது பண்ணவனை காமிச்சா அவங்களும் ஹீரோ போட்டவன் அதிக வேஸ்ட் வச்சு சொல்லிட்டு அவன் பார்த்துருக்க அப்படியே சின்ன ரெப்பிட்டேஷன் இன்னொரு காலின்னு சொல்லி யாரும் இந்த 3 பேர்னா நம்ம ஹீரோ பிடிக்காம சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹீரோ பல பொண்ணுங்களை வழியை வச்சுட்டா நல்லா பேசுறேன். பின்னாடி ஓட்டேன் என்ன அப்படிங்க நீ எப்படி அடிச்சா மச்சன் தூங்கல சமாளிச்சிருக்க அப்படியே என்னோட சென்னை வாண்ணா இவனே ஜெயிச்சான். அதாவது எனக்கு இவன் நல்லாவே தெரியும். இவனை நான் பத்தி அவங்க சொல்லணுமா ஏன்னா நான் இவனை ஒரே ஸ்கூல் நான் படிச்சேன் சொல்லி அவனும் சொல்ல அதை பார்த்து அவங்களும் சார் நீங்களா செஞ்சு இவனு சொல்லி அவங்களும் ஹோட்டல் ஆர்டருக்கு மட்டும் சேர போட்டு ஹீரோ பற்றியான விஷயம் அவங்களும் கேட்டு இருக்கா அதுக்கு அவங்களும் கமெண்ட் பண்ணி விட்டுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோ பொண்ணு அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோம் சொல்லி தப்பு எல்லாத்தையும் இருக்கு அதை பற்றி எல்லாம் சாக்கா வராங்க. அதே நம்ம பிரின்சிபலா காமிச்சோம் என்னோட காலேஜில் இப்போ ஒரு விஷயமா நானே டேரக்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணி என் பையன் நல்லவனா கட்டுவானா அப்படின்னு செஞ்சு அவன் ஸ்கூல் தூக்குறான்னு சொல்லி அவன் வேத்தமா கிளம்ப அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் செய்யறாங்க. பொண்ணுங்களுக்கு ஏதாச்சும் ஒண்ணு பணத்தை ஒன்று கிடையாது ஏதாச்சும் பொண்ணு சொம்பல்கிட்ட ஃபர்ஸ்ட் அடிக்கிறான் அவனா இருப்பான். ஏன்னா பொண்ணுங்க நைட்ல தானே நீ போறதுக்கு அவன் ஒரு விளக்கு அது மட்டும் அவன் ஹீரோஸ் யூகேயும் கடையை விட்டுருப்பாங்க இப்போ போல அதே மாதிரி கடையை விடுவாங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிட்ட நீ அவன் ஹீரோ சொல்லிங்க சொல்ல யூகே ஆமா அவன் ஹீரோ சொல்ல பக்கம் பிரின்சிபலும் யூகே ஸ்டூடெண்ட் கவுன்சில் வைஸ் பிரசிடென்ட் அவன் பக்கத்தில் யூனிவர்சிட்டி சிஸ்டரும் ஆமா சார் இவங்க வைஃப் போய் சொல்ல வாய்ப்பில்லை சின்ன ரொம்ப நல்ல பையன் நினைக்கிறேன் சொல்ல அப்படியே பிரசிடென்ட்டும் அரசு நம்ம இன்னும் ஆளை பிடிச்சிடும் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் சொல்லி அவங்களும் கொண்டுறாரு. இன்வெஸ்டிகேஷனுக்கு ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம சட்டங்க பிடிச்சிருந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் சின்ன ரொம்ப நல்ல பையன் அதுவும் நானும் அவன் ஏமாட்டேன்னு சொல்லி அவங்களும் சோகக்கெல்லாம் வந்துட்டு கூட அழகும் கொஞ்சம் டிஸ்ட்ரிக்ட் தமிழ் சொல்லி அவன் பண்ணி சொல்லப்பட சின்ன நல்ல பையன் சொல்லி அவன் சொல்ல சரி ரொம்ப நல்ல பையன் அவங்க ஆள்கிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சும்மா எல்லாம் பார்த்தா சின்ன ரொம்ப நல்ல பையனா இருப்பான் போல மற்றவங்க பிளேம் பண்ணி வச்சிருக்காங்க சொல்லி அவங்க கீழே பார்த்தா 2 பேர் வந்திருக்காங்க. அதை பார்த்தா யாரும் பார்த்தேன் அவங்களும் நான் அந்த யூனிவர்சிட்டி பிரசிடென்ட் நான் கேட்டேன் நான் என் பேர் இல்லை நான் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்ல நாங்கள் சின்ன கவை பேனத்துல இருக்கோம். ஏன்னா சமீபத்தில் என் குடும்பம் நிறைய வேலை செஞ்சிருக்கான்னு சொல்லி அவங்க போய் திருப்பி சின்னவனா சொல்லி சாக்காரு. அதுக்கு அவங்க அனுப்பிவிட்டு நம்ம நான் திருப்பி போஸ்டர் பார்க்கணும் சொல்லி அவங்க போஸ்டர் பார்த்து நம்ம சின்னவன்ட்டு பண்ண எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. அதில் கீழே பட்ட பொண்ணுங்களாம் ஹீரோ பட்டு வந்துச்சு தள்ளிக்க அதை பட்டு பிரின்சிபலும் கண்ணும் கோட்டைக்குள்ள போயிடாரு. அதனால நம்ம ஹீரோ ரொம்ப அழகா இருக்குன்னா பல பொண்ணுங்க ஹீரோ சுட்டா பட்டு பிடிக்காத பசங்க நம்ம ஹீரோவை பெஞ்சை கட்டி வச்சிருக்கோம். அந்த ஹீரோ கம்ப்ளைண்ட் பண்ணா அந்த சாரும் அதை பார்த்துக்க சொல்லிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி அதை மீறி கஷ்டப்பட்டு அவங்க மனசில் நினச்சிட்டு நாளைக்கு தம்பி இந்த ஓட்டு பண்ண ஒன்றுக்கா ஜஸ்டிஸ் தரான் அவங்களும் இந்த கிளம்ப அதுக்கப்புறம் பார்த்தா அடுத்த நாள் ஹீரோ ப்ரேயர் வச்சுறாங்க. ப்ரேயர்லாம் ஹீரோயும் இது வரைக்கும் சின்ன அப்படி நிறைய ரூம்ஸ் நினச்சேன் அந்த ரூம்ஸ் எல்லாம் நான் விசாரிச்சு பட்ட வரைக்கும் சின்ன ரொம்ப நல்ல பையங்க. ஏன்னா அவனு பல உரிய பஞ்சு செஞ்சாலும் அந்த உரிய படி யார்த்தையும் சொல்ல வந்திருக்கான். அதோ இவனை போல ஒரு நல்ல பையன் திருப்பி வர மாட்டான் சொல்லி கஸ்டமர்ஸ் அவளும் அழுதுகிட்டே தம்பி நீ இவனை போல ஒருத்தன சமூகத்தையும் சொல்லி அவங்க மீறோ அவளத்துறாங்க. இங்கே என்ன இருக்கு நான் யாருக்கா ஒரு யூஸ் எனக்கு என்ன பற்றி தெரியும் சொல்லி மீறோ முடிச்சிருக்க அப்புறம் அங்கே கீழே பட்ட மொட்டையும் நாளைக்கு வேண்டும் அவருக்கும் சொல்லி அவன் வேப்பில் அப்புறம் சைடில் பட்டா ஆன்சம் சொல்லி அந்த மொட்டை கேர்ள்ஸ்னு ஹீரோ சேவ் பண்ணியிருக்காங்க. நான் ஹீரோக்காரனால ஃபேவரேட் பண்ணிட்டு அதுக்கும் கொஞ்சம் சின்ன பாய் ஃப்ரெண்டும் நீ அவன் கூட கழிச்சிட்டு இருந்தாருன்னு கேட்டால் அவங்களும் அதுவும் சும்மா கிளாஸ் மட்டும் கழிச்சிட்டு இருந்தேன். அதுவும் அப்புறம் புறமே இருக்கான் அவன் போய் அவனை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப அதை பட்ட அவனை கடுப்பாக அது அவங்களும் அதை ஒன்று தோக்கடிச்சு போய் அவன் செம்ம ஹைட்ல நானா அவன் ஒன்று தோக்கடிச்சு போட்டு ஃபர்ஸ்ட் பேசணும் அதை பட்டி வெளியே காமிச்சு சாட்டாமே கிளம்பி போயிட்டான். அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சி சொல்லாமல் போப்பிட்டேன். அவனும் கை பிடிச்சிட்டு விளையாடுறியா இப்படி அவன் கை வலிக்கும் சொல்லப்படி அவனை போல அவனை வேஸ்டான நாய் அவனை பற்றி பேசிட்டு இருக்கேன். இன்னும் அப்பா காலத்தோறும் டெஸ்ட்ல காரை கிஃப்ட் பண்ண போறாரு. இந்த சொசைட்டில நம்ம யாரும் பணம் உண்டா பாவம் முக்கியம் அவன் சொல்லி பேசிட்டு அப்புறம் கொஞ்சம் நீங்க காலை ஸ்கூலுக்கு வெளியில கொஞ்சம் பரப்புவேன். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் லோ ப்ரொஃபைல் பண்ணியிருக்கோம். நம்ம கிளாஸ்லாம் காலை கொண்டு வர ஹீரோ சொல்லப்படியே அதுக்கப்புறம் ஹீரோ வில்ல வாங்கியிருப்பாங்க. அவங்க வந்து ஹீரோ பிக்கப் பண்ணலாம் நான் பேசணும் அவங்கள இந்த மட்டும் கிளாஸ்ல காரை வந்து என்ன பிக்கப் பண்ணுவாங்க. ஆனா உங்களுக்கு இது சீப் பார்க்கலாம் சொல்லி அவனும் ஹீரோவா காலை அடிட்டு போ அறப்பட்ட அந்த மொட்டையை சாக்காக ஏன்னா ஹீரோ சேஷனவே கூட்டிட்டு போனால காலை அவனும் சாக்காப்பட்ட முன்னும் நம்ம என்ன பிரேக்கப் பண்ணிக்கலாம் சொல்லி அவங்களும் பிரேக்கப் பண்ணிட்டு போவேன். ஆனால் பாய் சொன்னதுக்கு என்ன நடக்குன்னு போய் முழிச்சிட்டு இருக்கான்.
நம்ம ஹீரோ எங்கே அப்புறம் பார்த்தா அந்த விழாக்கு நம்ம ஜிஎஸ்எஸ்க்கு போயிட்டு மட்டும் பண்ணி பே பண்ணிட்டு வரேன். அதை பார்த்தா அப்புறம் உங்களுக்கு போய் நான் ஒருத்தங்கிட்ட அடையெல்லாம் வேணாம் நான் போய்க்கணும் சில மீறி நான் ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் ஹீரோவும் நம்ம யூக்கின்னு கொஞ்சம் பண்ணிட்டு நிறைய வேண்டி இருக்கு. அதுக்காக நம்ம ஏதாச்சும் காசுலையும் கிஃப்ட் வாங்கி தரேன் சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் இந்த சேட்டை ஓன் போய் பார்த்தேன். அவரும் மிஸ்டர் ஸ்மோக் என்கிட்ட நான் வீட்டு வாங்கி தரேன், அதனால எங்கள் குடும்பத்தில் இந்த பாப்பஸ் முடிஞ்சு வச்சுன்னு சொல்லி அவரும் ஹீரோ பற்றி நல்லா விரும்ப பேசியிருக்கேன். அந்த வாங்கினவை பேசியிருக்கப்பா அவரும் இதையாந்து வாங்கினது அவங்க கேர்ஃப்ரெண்ட் கிஃப்டாக கொடுக்கான்னு சொல்ல அதை பார்த்து எல்லாம் பல மில்லியன் மதிப்பில் வீட்டை கிஃப்ட் தரான்னு சொல்லி அவங்களா சொல்லிட்டு ஹீரோ எல்லாம் அவ்வளோ பேசுகிறேன் சரி மீனோ மேனேஜ் பண்ணி விளாடப்பட்டாங்களும் நாங்கள் ஒரு சீட் பண்ண சொல்லி இருக்க போறீங்க ஒரு கார்டியில் நான் உங்களுக்கு காமன் இன்ட்ரெஸ்ட் நான் கம்பெனிக்கு வந்து சொல்லி நம்ம ஹீரோவும் காரம் சொல்லி பார்க்குறேன். அதுக்கப்புறம் அடுத்த நம்ம ஹீரோ கார் பிஸ்னஸ் பார்க்க போயிருக்கான். அவரும் என்ன போய் அதோட என் ஃபேவரட் சின்ன பிஸ்னஸ் பண்ணியிருக்காரு. அவன் பர்சனலாக ஒரு கார் டீலர்ஷிப் வச்சுன்னு சொல்ல ஹீரோ ஜெங்கா இது பெரிய ஒரு லார்ஜ் என்ற பிஸ்னஸ் வச்சு அதோட இவனை பார்த்தா செகண்ட் ஜெனரேஷனோட ரிச்சான ஒருத்தன் பர்சனல் பண்ணுறேன். இந்த சின்ன வயசுல நீங்கள் இவ்வளோ போய் கம்மி வச்சுங்க ஹீரோஸில் அவரும் இந்த மாதிரி ஃபார்மில் பேசுகிறேன் நம்ம தான் பிரதர்ஸ்லாம் அது மட்டும் பேசுங்க அதோட நீங்கள் பண்ணலாம் நான் கேட்டப்ப நீங்கள் இப்படி அங்கிளாக இருப்பீங்கன்னு நினச்சாங்க நீங்கள் பார்த்தா என்னோட சின்ன பையனா சொல்லிட்டு அவனும் உள்ள போய் காலில் காமிச்சிட்டு இருக்காரு. ஏன்ட்டு காலையில் சொல்லி போய் ஹீரோ புக்கடிஸ்லாம் கணக்கான். அதை பார்த்து அவன் திரும்பி அது புக்கடிஸ்டன் வேலையை பார்த்துட்டு அதுக்கு அதோட லிமிடேஷன் கூட அதை அப்படி சொல்ல போய் ஹீரோ இல்லைன்னு சொல்ல போறீங்க இப்படி சொல்லி அப்படியே அவர்கிட்ட ஹீரோ இந்த காரத்துக்கு அந்த காரம் கேட்டிருக்கா இந்த காரம் இல்லைனாலே அவருக்கு நம்மகிட்ட எல்லா காரையும் நம்ம கிட்ட கேட்கறான்னு சொல்லி அவங்களும் நாங்கள் 2 மில்லியன் 89 மில்லியனுக்கு பிஸ்னஸ் பண்ணுறோம் அதுக்குள்ளே கொஞ்சம் பார்க்க முடியுமா சொல்லி கேட்க அப்படியே போய் அவன் மனசில் பல மில்லியனுக்கு ஒரு வீடு வாங்கியிருக்கானா நிச்சயமாக ரேஞ்ச் அதிகமாக இருக்குன்னு சொல்லி அவரும் உங்களுக்கு ஏற்ற மாதிரி கார் என்கிட்ட ஒன்று இருக்குன்னு சொல்லி அவரும் இந்த ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணி ஒரு ஃபெராரி கமிக்கா இந்த ரேட் 22.5 மில்லியன் இதான் உங்களுக்கான ஏற்ற காரங்க சொல்ல மீறும் இதோட ப்ரைஸ் அதிகமாக கம்மியாகும் அதான் கருத்தில் நம்ம யூக்கிங் சொல்லி மீறும் சரி நம்ம யூக்கி கிஃப்டாக கொடுத்து சரி நான் இதை வாங்கிக்க சொல்கிறேன் அதோட நீங்கள் நான் சொல்லப்போற இந்த காரை ஓடி வரீங்களா சரி சொல்லி மீரோ காசு கொடுத்துட்டு போய் என் மீருக்கு ஃபோன் பண்ணுறாங்க மச்சனா சொல்லி போய் கரெக்டாக சொல்லி கேட்குறேன். என் பொண்ணு அன்றைக்கி நான் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இன்வைட் பண்ணியிருந்தேன் ஆனால் அவங்க வரனால நானே வெளில போய் மலையில் பார்க்க போகிறேன். அவங்க இன்னும் பையன் கொடுத்தாங்க சொல்லி என் ஃப்ரெண்டும் அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் அவனை ப்ரோக்கப் பண்ண பற்றி என் ஹீரோட்ட பொண்ணை பற்றி குடிச்சிட்டு இருக்கேன். மச்சான் நீ கொஞ்சம் அதிகமாக குடிக்கிறப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிப்பா சொல்ல போய் மச்சன் எம்மனை அமைச்ச தப்பு நான் அமைச்ச பண்ணேன் டே ஓமன் எந்த தப்புமே இல்லடாவும் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் மரியாதை அந்த காரணம் சில சொல்ல போய் எனக்கு தெரியும் மச்சான் என்ன பண்ணுறது இல்லை கொஞ்சம் கேட்க கஷ்டமாக இருந்தாலும் அந்த பொண்ணு ப்ரோக்கப் பண்ணிட்டேன் இதான் ஆனால் மச்சான் இனிமேல் ஆகிட்டு விட்டுன்னு சொல்லி மீரோ ஃபோன் போட போய் மச்சே என்ன பண்ண போய் மீரோ ஃபோன் போட்டு ஜெங்க கொஞ்சம் உங்ககிட்ட கொஞ்சம் காசு உங்க நம்பிக்கையான அவன்கிட்ட கொடுத்து ஓடிட முடியுமா சரி கேட்க போய் அவனும் சரி சொல்லிட்டு ஹீரோவும் அதுக்கப்புறம் ஹீரோ லிங்க் ஃபோன் போட்டு நான் உனக்கு லொக்கேஷன் அனுப்பிடுறேன் அது வரணும் சரி சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பிடுறேன் ஃப்ரெண்டு நான் முடிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைச்சு எழுதி வந்துடுறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் வேற ஒரு காலையில் ஒரு அல்காரம் பொண்ணு கூப்பிட்டுருக்கான். இவன் ரொம்ப மல்டி அவனு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கில் போயிட்டேன் அவன் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க போய் நீ உன் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் கூப்பிட்டான் சில மனசுல இன்னும் அவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம் அவள் க்ளோஸ் ஆகிட்ட மனசில் அவங்க மனசில் இருக்க கண்ணு கூட கட்ட போய் ஹீரோவா நான் அவங்க கூட இருக்க அவனை ஒரு வீக் அவன் ஏன் சொல்கிறான். அடுத்த நாள் காலை காமிச்சா அந்த ஃப்ரெண்டுக்கு ரோக பண்ண அந்த பொண்ணு கூட பாய் ஃப்ரெண்ட் காலை போயிட்டு பின்னாடி ஒரு ஃபிராரிக்காரங்க இடிச்சு எழுதிட்டு போய் அதை பாட்டு யாரா ஹெல்ப் போட்டு கட்ட போய் எனக்கு டக்குன்னு காலேருந்து நம்ம லெல்லி அழகா ட்ரெஸ் போட்டுருங்க அதை பாட்டு அவனை வளைய அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டு அதை பாட்டு இது அவனாச்சுன்னு சொல்லி அவன் பார்க்க போறியே நாளைக்கு நேரம் என் கிஃப்டை கொடுக்க இந்த கடை ஆஸ்டியன் பண்ணிருக்கேன்னு சொல்லி பில்லையும் பேசியிருக்க போறியே நீ யார்ட்டிங்க நம்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லப்போ இந்த மாதிரி சொல்ல புரியலே சொல்லப்போ நான் உன் குடும்ப பற்றி நல்லா வச்சு குடும்ப பேக்ரவுண்ட் எல்லாமே நான் கூட நடத்தான் தெரியும் உன் குடும்பம் இவ்வளோ வைப்பனா அவன்கிட்ட இல்லைன்னு அவங்க கரெக்டாக ஆரம்பிக்க பரவாயில்ல இப்போ அந்த பொண்ணு கண்டுபிடிச்சிட்டா அதுக்காக நான் வச்சுக்கோம் பேக்கப் பிளான் சொல்லி மீறும் சொல்லப்படியே நிறைய கார்ஸ் பேக் பண்ணி காலண்டர் சில பேர் எனக்கு அவன் இவன் அவன்கிட்ட அது இருக்கு இது இருக்குன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்லியிருப்பான் நான் ஒன்றுமே இல்லை சரியா ஃபேடுமா இவன் வண்டால இந்த இடத்துல பொம்பளை பொறுக்கி ஜாக்கிரதைன்னு சொல்லி நான் போர் விட்டு அந்த அளவுக்கு கீழே கட்டுவேன் சொன்னோன்னே அந்த பொண்ணு சாகாயிட்டு அவன் செருப்பு கிட்ட அடிக்க தொடுத்துறான். அதை பார்த்து என் ஃப்ரெண்டு போனான் சுகமாயிட்டு போனான் சொல்லப்படியே அந்த பொண்ணு என் ஃப்ரெண்டை கார பிடிச்சி ப்ளீஸ் மறைச்சு கேட்கப்படியே நம்ம இட்டோ பிரேக் பண்ணிக்கலாம் இனிமேல் நான் பார்க்குறேன் ஃப்ரெண்டு சொல்லிட்டு போனேன். அப்படியே அந்த பாய் ஃப்ரெண்டை காமிச்சு அவனும் அங்கே எஸ்கேப் பார்க்கப்படியே ஹீரோ தம்பி எங்கே போறீங்க அவனுக்கு இன்னும் கொஞ்சம் அடி காட்டுன்னு சொல்லி அவனை எல்லாம் சுட்டி போட்டு முன்னு போட்டான். அதுக்கப்புறம் எல்லாம் பாட்டிக்கு போயிட்டு நம்ம சென்னைக்கா வர வைக்கணும் சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ நீங்களாண்டி நீங்கள் சொல்லப்படியே நம்ம ஃபார்மில் தான் பேசுகிறேன் நீங்கள் எப்பயும் கூட ஃப்ரெண்ட்ஸாக பேசணும் சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பக்கம் ஒயிட் ஹேர் பண்ணுறோம் எனக்கு நீங்கள் கொஞ்சம் ஃபேவர் பண்ண முடியுமா கேட்க ஹீரோ என்ன கேட்குறேன் அவன் லைஃப் ஸ்டைல் பஸ் பார்க்கணும்னா எனக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும் நான் அவன் என்ன மாதம் நம்மள்ட்ட ஃபுல்லாக விட்டுட்டேன் அதனால் என்ன ஆச்சுன்னா எனக்கு இப்போ பொண்ணு தரக்கு ஆசையில் கொஞ்சம் நீங்கள் கொடுத்து எல்லாமே சில ஹீரோ கேட்கப்போ ஹீரோ இவன் திருப்பி என்னோட வெல்ட் என்னன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க போல் சரி என்ன காமிச்சிடும் சில ஹீரோ கிளாஸ் தக்க வைக்க போய் அவங்கள கோமாயிட்டான் பார்க்கப்புறம் ஹீரோ உங்களுக்கு என்ன ஸோ கிஃப்ட் தரணும் வந்தாங்க எங்கள் அக்கௌண்ட்டை ஃப்ரீ யூஸ் பண்ணிக்க சொல்லி ஹீரோ தள்ளி விட்டு நீங்கள் அக்கௌண்ட்டில் என்ன பண்ண சொல்லி பார்க்குறேன் எவ்வளோ யூஸ் பண்ணிக்க சொல்லிட்டு நம்ம ஹீரோ போகிறான். பணம் எவ்வளோ சொல்லி ஆனால் சொல்லப்படியே என் ஹீரோயின் ரெஸ்ட் இருக்கேன் இப்போனா பில் நமக்கு தலை கட்டாமட்டா சொல்லி என் ஹீரோ போய் எனக்கு கிஃப்ட் தர காசுல யாரும் காசு இல்லை அசிஸ்டன் காசு சொல்லிட்டு மீன் போய் ரெஸ்ட் பக்கம் ஹீரோ போகலாம் பக்கம் பார்த்து ட்ராகன் மட்டும் பஸ்னே அவனும் வேற லெவல் பஸ் என்ன ஸ்லீப்பான்னு இவங்க புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஹீரோ வெளில வர போகிறேன் சுட்டி கும்பலாக காப்பாற்றேன் என்ன கும்பலாக சொல்லி ஹீரோ
உள்ள நுழைஞ்சு பார்த்தீங்கன்னா தம்பி கேட்க போற நீ மனுஷன் மிஸ்லி அவனும் செல்ல தர போறேன் என்னப்பா 20 மில்லியன் செலவு பண்ணியிருக்கேன் சொல்ல போறேன் அங்கே என்னடா 20 மில்லியன் கம்மி சொல்ல இன்னும் பேங்க்ல பணக்காரனா சொல்லி நான் வச்சிருக்க போறேன் நான் மனுஷன் சொல்ல போறேன் அப்போ சரி நம்ம இன்னும் ஒரு 60 மில்லியன் அப்புறம் சொல்லி அவனுப்பா போறியே மிஸ்ஸின் இல்லை வேணாம் ஏன்னா அந்த பொண்ணுக்கு எல்லாம் ரொம்ப அதிகம் சொல்லி சொல்ல போறிய பக்கம் நம்ம இப்போச்சும் எல்லாம் புரிஞ்சிச்சா இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னோன்னே ஆனரபிள் சேனல் நான் இனிமேல் அவ்வளோ ஆர்டர்ஸ் நான் ஃபாலோ பண்ண போகிறேன் அவனு சொல்ல பக்கத்தில் ஹீரோ அப்படி ஹீரோ சிலக்கு மெசேஜ் வர என்ன விஷயம் சொல்லி பார்த்துட்டு சரி இப்போ நான் இங்கே போயிட்டு வரேன் நீங்கள் அப்பா பார்க்கலாம் சொல்லி போய் என்ன மெசேஜ் சேனல் என்ன பில்லுக்காக எஸ்கே பண்ணி போகிறான்னு சொல்லப்படியே அடே இந்த காமெடி பண்ணிங்களா எவ்வளோ மணி சொல்ல பண்ணி அவருக்கு பில்லு அவ்வளோ விஷயமான சொல்லி தலையில் முகம் அடிச்சு கூட தெரியாமல் அங்கே சொல்லிட்டுருக்காங்க அப்படியே ஹீரோ அந்த மெசேஜ் பார்த்து போட என்ன வந்துட்டேன் நம்ம சூசிவான் வந்து நான் நாளைக்கு இந்த ஒரு ஹீரோ கொடுக்குறாங்க நான் பார்க்கலாம் கேட்டிருக்காங்க ஹீரோவும் சரி எத்தனை நாள் காத்துட்டு வந்துருச்சுன்னு சொல்லப்படி அவனும் வராங்க ஏர்போர்ட்டில் எனக்கு இறக்கும் ஏர்போர்ட் பக்கம் இந்த கட்டில் இருக்கப்போ என் ஹீரோவும் ஏன் தானே கூட்ட போகாமல் இன்றைக்கி அப்புறம் அவங்க மனசுல அவங்களோட மேனேஜர் வந்து கல்வி ஊட்டிருப்பாங்க உங்க மிஸ்டர் சேனலுக்காக என்ன பண்ணலாம் ஏன் நேக்கராக என்ன பண்ண பண்ணேன் ஆனால் அவங்க வழியில் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு இந்த ஒன்னப்புறம் முடிச்சுக்கு நாட்டே வேணும் சொல்லி அவங்க நினைச்சிட்டு அவனை ஈஸியாக ஜெயிச்சிருவான்னு சொல்லி அவன்கிட்ட போய் ரிலேஷன்ஷிப் பாண்டி ஆக போகணும் அப்போ டக்குன்னு ரிலேஷன்ஷிப் ஆகி வழி வைக்கணும் பாண்டிக்காக காமிக்க நம்ம ஹீரோ பண்ண பிள்ளைங்கன்னா ஏற்கனவே அவங்க ஹீரோ பண்ண சொல்லி பண்ணிக்கிறாங்க 60 பாயிண்ட் இருக்கு அந்த 60 பாயிண்ட் போனா நம்ம ஹீரோ ரிலேஷன்ஷிப் பாண்டி பண்ண முடியாத பாட்டு ஹீரோவா இப்போ என்ன பண்ண ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை குறைக்கன்னு சொல்லி ஹீரோவா ஆட்டிடியூடையும் மாட்டிட்டு என்ன ஒரு வேலை இல்லை பார்க்க வந்திருக்கியா அவனுக்கு அப்புறம் நான் உங்கள்கிட்ட வேலை இல்லையா அப்படி நீங்க பிசினஸ் வச்சிருக்கீங்களா அப்படி அப்புறம் நான் என்கிட்ட பிசினஸ் வேணா என் அப்பா பிசினஸ் இருக்காரு உனக்கு கணப்பனை பண்ணிட்டாலே எனக்கு அந்த பிசினஸ் பேங்க் ஆக போறேன் அதனால இப்போ பேங்க் கட்ட எனக்கு பல மில்லியன் தேவைப்படுது அதுக்காக நான் உங்க கொடுத்த பண்ண ரீஃபண்ட் பண்ண முடியும் இருக்கப்படியே அவங்க ஏன்னா அவங்க அசியமா இல்லையா பணக்காரன்னு சொல்லி என்கிட்ட இப்போ ஹாட்டிங் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஹீரோ கல்விகளை ஊட்டிட்டு சொல்ல போய் ஹீரோவும் இப்பதான் உன உண்மையான கலரையும் தெரியும் ஒரு பச்சை மட்டும் ஏற்றுக்கிற மாதிரி ஹீரோ சொல்லப்படி அவங்களும் ஒருத்தன் ஃபோன் போட்டு என்ன இங்கே ஒருத்தன் பயமுட்டான் நான் வந்து பிக்கப் பண்ணிக்க முடியுமா சொல்லி அவனு ஃபோன் கொடுக்க போறாங்க அப்படி கொஞ்சம் கழிச்சு அவனை வர யார் அடி ஏன் சொல்லாட்டி பயமுட்டும் சொல்லி அவரை போய் நம்ம சுவானும் அவங்க பார்த்து கட்டி அவன் கிளாஸ் போயிட்டு இவன் நீங்க இங்கே இருக்கீங்களா ஏன்னா உங்களுக்கு தெரியும் நேற்று நீங்க நானும் நீங்களும் பார்த்துலாம் கேட்பேன் ஹீரோ தெரியுதுன்னு சொல்றான் அதுக்கப்புறம் அவன் நேற்று உங்கள்கிட்ட பேச சடுக்கோ அவங்க போய் விட்டீங்க ஆனால் நீங்க என்ன ட்ரீட்னு சொல்ல போய் சூசியமும் பின்னாடி இவ்வளோ மரத்தர பார்த்தோன்னே இவங்க ஃபேமிலி கிட்ட நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு அது மட்டும் இங்கே ஊரில் போய் பணக்காரங்க அப்படி இருக்காங்க இவனுக்கு மயத்தராங்க சொல்லி மீரோ மயத்தர அவங்க சாக்காவ டக்குன்னு அவங்களும் இப்போ என்ன நினைச்சுன்னா சொல்லப்படியே நீ யாரை பற்றி என்னன்னு சொல்லியிருக்கேன் இந்த சின்ன எவ்வளோ ஆச்சுமா அவன் நினைச்சவன் மொட்டை குடும்பத்தையும் ஒரு பாக்கெட் மணி வச்சு வாங்கி முடியும் சொல்லி சொல்லக்கூடிய அப்படியே ஏன் இப்படி நினைச்சேன் சொல்ல மனசுல அப்புறம் எங்க வீட்டு டெஸ்ட் நானே ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிட்டேன் சொல்லிட்டு அவங்களும் அப்புறம் இது ஆக்டிங் பண்ண சொல்லி ப்ளீஸ் நான் நினைச்சேன் நான் தெரியாம மட்டும் சொல்லப்படியே ஹீரோ பாண்டிங் ஆயிடுது ஹீரோ நினைச்சேன்னு சொல்லி நீங்க சின்ன வயசா விஷயம் யாரோ இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கனால நான் மனசு சும்மா விளையாண்டு சொல்லி சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் அவங்க டைம் சொல்லப்படியே அவங்க வயசு எவ்வளோ 26 நம்ம ஹீரோ பெரியவங்க அவங்க அதுக்கப்புறம் ஹீரோ இல்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பணக்கார பையனும் என்ன விளையாண்டுருக்கீங்களா சடன்னு காஃபி கொடுத்து சின்னமான மனசை விட்டுட்டு வர முடியுமா சொல்லிட்டு அவனும் செய்வான் இன்னைக்கு என்ன ட்ரீட் ஆனால் நீங்க ஏன் கூட வரீங்க சொன்னாலும் ஹீரோ சொல்லி சொல்லிட்டு எனக்கு அவனும் காலை ஏற்றிட்டு போய் நம்ம சூசிவானும் கிளியர் பண்ணி இருக்காங்க அவங்களும் ஹீரோ கட்டி பிடிச்சிட்டேன் நீங்க என்ன இன்னும் கோமாட்டீங்க கேட்க போய் இன்னும் அல்ல என்ன சொல்லி அவனு லைஃப் ஸ்ட்ரீம் பர்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க முன்னாடி என்ன பொண்ணு பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கு அவன் பொண்ணு ஹீரோ ராக்கெட் அமைப்பில அதை பார்த்து அந்த ராக்கெட் விட்டு அமைப்பிட்ட பொண்ணு மையக்கி உள்ள அந்த பார்த்த சூசியான இது வரைக்கும் இவ்வளோ கிஃப்ட் அமைப்பி பார்த்துருக்காரு அதோட இவ்வளோ டைம் அவனோட பணம் இருக்குமே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஆச்சு நானே மிஸ் பண்ணிட்டேன் சொல்லி அவங்களும் எனக்கு கவர்மெண்ட் பண்ண கட்டிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ வெறுப்பேற்ற நல்லா பண்ணியிருப்பான் இவன் என்கிட்ட சிம்பிளாவே விளையாண்டுருக்கான் சொல்லி அவங்க மனசு நினைச்சிருக்க போய் ஆனா நான் இவனை எப்படியாச்சும் வெளியே போடாம மாட்டேன் இருக்க என்ன பண்ணாங்க சொல்லி அவங்க மனசுல அப்படி நினைச்சிருக்க போய் நம்ம ஹீரோ ஃபெபிலிட்டி பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன பொண்ணு மற்றவங்க அனுப்பிட்டு ஃபெபிலிட்டி பாயிண்ட் ஏன்னு சொல்லி ஹீரோவும் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வராங்க அந்த ரெஸ்டாரண்ட்ல அவனு சொல்ல மில்லியன் இடத்துல 3 முக்கியமான இருக்குன்னு சொல்லப்படியே ஹீரோ ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்டா இருக்கும் இங்க பார்த்தா சீனரி 3வது என்ன இருக்கும் ஹீரோ சொல்லப்படியே நீங்க சொன்ன எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க ஆனா 3வது நான் சொல்லிட்டேன் சொல்லி அவன் போயிட்டான் இந்த இடத்துல பாசா போன சொல்லி யூகேன் சமைக்க அதை பார்த்தா யூகேன்னு சொல்லி பார்க்க இப்ப சின்ன அவங்க பக்கம் இருக்கான் நம்ம சூசியம் அவங்க கைப்பிடிச்சி உடனே யூகே கடை போய் அந்த வாசிக்கு எடுத்து உடச்சிட்டு போயிட்டாங்க அவங்க அழுந்துட்டு போனாலே ஹீரோ பாயிண்ட் மைனஸ் ஆரம்பிக்கிறேன் அந்த ஹீரோவாலே இன்னும் கொஞ்ச நாள் கவுண்ட் ஆயிருக்கு அடுப்புல மைனஸ்ல ஃபுல்லா போயிடும் போல ஹீரோ டக்குனு ஓடி போய் பட்டு சொல்லி ஓடி போனா ஓடி போயிட்டேன் நீ என்ன பொம்மை போல வெளியே விளையாண்டுட்டு சொல்லி அவங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி திரும்ப ரிஸ்க் கமெண்டா நம்ம ஃபுல்லா போட்டுட்டு சொல்லி ஹீரோவும் உங்களுக்கு தெரியுமா நான் ஒரு பெரிய வீட்டு பையன் எங்க வீட்டுல நான் 18 வயசு ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஒரு மாசம் 10 பில்லியன் செலவு பண்ண அப்புறம் கூட சுட்டு அவங்களுக்கு கிடைக்கும் ஆனாலே நான் பல விஷயம் செய்ய முடிச்சேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ படத்துல எழுதிட்டு இருக்கா அடுத்த ஐயோ அவங்களும் அப்படியா சொல்லி சொல்லப்படியே ஆனா என்ன நினைச்சு அவங்களை தேவையான அம்மாட்டி சொல்லப்படியே அவங்களும் நம்ம ஹீரோ பண்றதெல்லாம் குடும்பத்துக்காக சொல்லி நம்ம ஹீரோ போற பாட்டி என்ன நினைச்சு நான் பண்ண தப்புன்னு சொல்லி ஹீரோ கட்டி வச்சிருவாங்க அதுக்கப்புறம் அவங்க ஹீரோக்கு ஆட்டமும் பாயிண்ட் ஆரம்பிக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நடந்து வர பார்த்துட்டு குழந்தை பிரச்சனை முடிஞ்சு சொல்றாங்க போன 5 நிமிஷத்துல பொண்ணு கூட 2 சண்டையும் முடிச்சுட்டா சின்ன நீங்க வேற வழியா சொல்லி சொல்லப்படியே இடியார பொண்ணு சொல்லி அவங்க கடுப்பாங்க சூசிவானும்
அதுக்கப்புறம் ஹீரோ மேலே சாப்பிட்டுருக்கப்புறம் சூசியான உங்கள் தங்கச்சி எனக்கு இன்ட்யூஸ் பண்ணிக்கணும் கேட்கப்போறேன். அதை கொச்சின்னுவான் உங்கள் அக்கா கொஞ்சம் இன்ட்யூஸ் பண்ணி அடிக்கடி அவங்களும் ரிப்ளை பண்ணுறாங்க. அதை பார்த்து ஸ்வீனிஸ் அந்த பரவாயில்ல பார்த்துன்னு இந்த அளவுக்கு பவர் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறா போய் சாக்க வரான். அதுக்கப்புறம் 2 பேரும் முறைச்சிக்கிட்டு இருக்க போய் ஹீரோ என் பசிக்கு சாப்பிடலாமா சொல்லி கேட்க போய் அவங்க 2 பேரும் சண்டையை பண்ணிடுறாங்க. அதை பார்த்து அந்த பையனும் டேய் நான் அசால்ட்டாக 2 பொண்ணு சண்டையை பண்ணிட்டாங்க. ஒரே நேரத்தில் ஒரு பொண்ணு சமாளிக்க கஷ்டம், 2 பொண்ணு ஒரே நேரத்துலையா? நீங்கள் நிஜமா மேல் சுக்கா பசங்க சொல்லி நீங்கள் ஹைட்டானு சொல்லி அவனும் ஹீரோவை ஹைட்டாகவே பார்த்துட்டு அதை பார்த்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு இப்படியே முடிச்சிட்டு இருக்கா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சு நம்ம ஹீரோ வெளியே வைப்போம். நல்ல பில்லு என்ன கட்டல அவன் எனக்கு கிட்டே காசு அவன் தலை எல்லாம் ஹீரோ வந்துட்டு இப்போ நம்ம என்ன ப்ராசஸ் இருக்குன்னு பார்க்கணும். சொல்லி ஹீரோ ஏன் இப்போ சட்டாங்க இருக்க மில்லி அவங்க கோட்டாங்க முடிச்சு வச்சுக்கோம். இன்னும் யூகிக்கும் இருக்க பண்ண சிவானுக்கும் 90% சரி பார்த்துருக்க போய் பின்னாடி யாரும் இருக்கா பார்த்தேன். ஹீரோ யாருன்னு பார்த்தா மொட்டையோட கேர்ள் ஃப்ரெண்ட். அவங்களுக்கு 46 இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் இருக்காங்க. இவங்க பிரச்சனை மேட்லாம் சொல்லி பேசியிருக்க போய் எப்படின்னா 2 பேர் ஓடி போறாங்க. எவனோ மாட்டேன் ஹாஸ்டல் மாதிரி ப்ரொபோசல் போனா அந்த ட்ரூ லவ் வாரி என்னையே தொக்க மாட்டான்னு சொல்லி அவங்க போயிட்டு ட்ரூ லவ் வாரியா யாரும் சொல்லி பார்க்கறான்னு சொல்லி ஹீரோவும் போறான். அப்படியே ஹாஸ்டல் காமிச்சா ஹார்ட் மட்டும் விளக்கெல்லாம் வச்சு அவட்ட பார்த்து அவன் மொட்டை ப்ரொபோஸ் பண்ண அடியா இருக்கு. நம்ம மொட்டை பேக்கப் பண்ணி விட்டாங்கன்னு அவனும் கருப்பு பார்த்துருக்கோம். ஹீரோவும் வெட்டி பார்க்க அவங்க ஹீரோ பற்றி அவங்களும் ஹீரோ பட்ட ஓடி வந்துடுறாங்க. அதை பார்த்து அவங்க முடிச்சு விட்டாங்க 3 மாசம் அவங்க கட்டுறேன். அவங்கள எவ்வளோ தேவைப்பட்ட இப்பெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சி அவங்க சொல்லிட்டு நீங்கள் என்னோட வீசாட்டில் சேருங்க சொல்லி கேட்குறாங்க. போன பேச என்னங்களா நம்ம ஹீரோ அவங்க கேட்குறாங்க. இப்போ அவங்க நம்மகிட்ட ஹீரோ கிட்ட கேட்குறாங்க சுட்டிங்களா ட்ரூ லவ் வரையாக விட்டு வச்சுட்டாங்க சரி அவனை பற்றி பேசியிருக்க போறியே அவனும் அடையே இல்லை ஒன்றும் இல்லைன்னா சரி அவனும் மனசு கோமாக்கு போய் ஹீரோ அவங்க கிட்ட வந்துட்டு உனக்கு என்ன பிரச்சனை சொல்லணும்னு கேட்குறான். அதுக்கு நீ என்ன எனக்கு பிரச்சனையும் சொல்ல போறீங்க ஹீரோ உனக்கு தெரியுமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த இவனோ அதுக்காக இவனோ எல்லா பொண்ணும் சொல்லியிருந்தாங்க. அப்ப நான் தனியா தான் இருந்தேன். ஆனா இப்ப உள்ட்ட போய் நல்லா இருக்காங்க நீ தனியா இருக்க. அதோட நீ நீ ட்ரைனிங் சொல்லி சுற்றிட்டு இருப்பான். ஆனா அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பண்ண ஒரு கேரிங் கூட பண்ணி மாட்டாங்க. அவங்க பெருசு அவங்களுக்கு நிறைய கமெண்ட் பண்ணா கூட அவங்க ரிப்ளை பண்ண கிடையாது. அது 4 நாள் தான் நீ உன்னோட காதலுக்கு வினா வச்சுட்டேன் சொல்ல நீ சொல்ல கரெக்டான சொல்லியா இல்லையா அந்த பொண்ணு அவனும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். சுட்டினால என்னக்கும் புரியாம இருக்க போற அந்த கேர்ள் ஃப்ரெண்டும் சின்ன என்ன புரிஞ்சுக்கிட்டான் சரி அவங்க நினைச்சிருக்காங்க. அவங்க 90 வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அதை பாட்டு நம்ம யூகே ஃப்ரெண்டும் இப்போ பாடுறாங்க யூகே கிட்ட போட்டு தரேன்னு சொல்லி அவங்க போய் யூகே கிட்ட போயிட்டு சின்ன அவனை சீட் பண்ண சொல்ல போய் அவங்ககிட்ட ஏதாச்சும் ஆளாக இருக்காங்க கேட்க அதுவும் ஆகலாமா ஆசை மாதிரி ஒரு பொண்ணு அவங்க ஃபீலிங்ஸை சின்ன எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க சொல்ல அதுவும் பொண்ணு எல்லா பொண்ணுக்கும் நம்மள பண்ணுவாங்க. ஆனா சின்ன ஆட்சி பண்ணாங்க கேட்க அப்போ சரி இங்கே பாரு அவருக்கு மற்ற பொண்ணுக்கும் லைஃப் ஸ்கிங் பார்க்கலாம் பண்ணிருக்கான். அதுவா சொல்லியிருக்கான் 30 மில்லியன் நம்ம கொடுத்துருக்கேன்னு நிறைய. அப்புறம் நீ என்ன சொல்ற உங்களுக்கு தெரியுமா அதுவா நம்ம சின்னவா என்ன நம்புறேன் நான் அவன் நம்புறேன். இதான் லவ்க்குள்ள இருக்க முக்கியமான விஷயமே. நீ இது வரைக்கும் லவ் பண்ணாலும் அவனுக்கு எல்லாம் புரியாதுன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு போய் நீ அட்வைஸ் பண்ணனா பரவாயில்லம்மா நான் சிங்கிளே குட்டி கட்டி போவேமா சின்னவா நீ என்னடா பண்ணி வச்சிருக்கேன் இப்படி பண்ணி இப்படி மட்டும் வச்சிருக்கேன்னு சொல்லி அவங்க சொல்றேன். என்ன பேசுறது என்ன போட்டலாம் அடுத்த பேசுனா கதை தாரமாக வைக்காம போகிறேன். அதனால நான் இந்த சாப்டர் ரொம்ப லென்ட்டாக உட்கார காரணம் நிறைய சாப்டர் இந்த வீடியோ கவர் பண்ணனால அடுத்த சாப்டர்னு கடை நல்லா போக அதனால நீ மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம். இந்த வசதி நம்ம எவ்வளோ பேச வேண்டிய இந்த காரை போட்டலாம். நான் உங்கள் விஹெச் நீங்கள் பார்த்துக்கு விஹெச் வாய்ஸ் பாய் அடுத்த சந்திக்கலாம்.